We have so many organs in our body. நம்முடைய உடலிலே எத்தனையோ உடல் உறுப்புகள் இருக்கின்றன. Shall I tell you something? நான் ஒன்று காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? All the vital organs of the body are hidden. உடலினுடைய முக்கிய உறுப்புகள் எல்லாம் மறைந்துதான் செயல்படுகின்றன. Heart, இதயம், no banda. பந்தா கிடையாது. Kidneys, சிறுநீரகங்கள், no banda. பகட்டே கிடையாது. Their very presence itself we won't realize until we have a kidney failure. இந்த சிறுநீரகம் செயலிழந்து போகின்ற நிலை வருகின்ற வரை இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்ளவே மாட்டோம். And the kidneys never make any noise. இந்த சிறுநீரகங்கள் ஆர்ப்பாட்டமான சத்தத்தை ஒருபோதும் எழுப்புவது கிடையாது. The brain, மூளை, the lungs, நுரையீரல், the liver. ஈரல். Christians, think with me tonight. கிறிஸ்தவர்களே, சிந்தித்து பாருங்கள். I am teaching you God's word. நான் உங்களுக்கு வசனங்களை போதித்துக் கொண்டிருக்கின்றேன். The vital organs of the body are all hidden. உடலினுடைய முக்கியமான உறுப்புகள் எல்லாம் மறைந்துதான் காணப்படுகின்றன. Suppose the heart, or the lungs, or the liver, or the brain, or the kidneys have a committee meeting among themselves. At least one day let us come out and see everybody. What will happen to you? இதயமோ, நுரையீரலோ, ஈரலோ, மூளையோ, சிறுநீரகமோ தங்களுக்குள்ளாக ஒரு செயற்குழு கூட்டத்தை நடத்தி எப்படி காரியங்கள் நடக்கிறது என்று இந்த உடலுக்கு வெளியே வந்து பார்ப்போமா என்று நினைத்தால் என்ன அபத்தம் என்று சொல்லி சிந்தித்து பார்க்கிறேன். That is what is happening to the body of Christ today. கிறிஸ்துவின் சரீரத்திற்கு இப்படிப்பட்ட நிலைதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. The body of Christ is wounded. கிறிஸ்துவின் சரீரம் காயப்பட்டிருக்கின்றது. That is what the Bible calls. Somebody calls and asks, what are these scars in your hands? ஒருவர் மற்றவனை பார்த்து கேட்கின்றார், இதோ உன்னுடைய உடலிலே கைகளிலே காணப்படுகின்றன இந்த கீறல்கள் என்ன? What are these scars in your hands? இந்த வடுக்கள் என்ன? You know what is the answer? அப்பொழுது அவர் சொல்கின்ற பதில் என்ன? These are the wounds at my friend's house. என்னுடைய சிநேகிதனுடைய வீட்டிலே நான் பட்ட தழும்புகள் இவைகள். That's the testimony of Jesus Christ today. இதுதான் இன்றைய சாட்சியாக இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். Master, போதகரே, what are the scars in your hands? உம்முடைய கைகளிலே காணப்படுகின்ற இந்த வடுக்கள் என்ன? Not the nail prints of the Roman soldiers. ரோம போர்ச்சேவர்கள் அறைந்த ஆணி அல்ல. These are the wounds I sustained in the house of my friends. என்னுடைய சிநேகிதருடைய வீடுகளிலே நான் அடைந்த காயத்தின் தழும்புகள் தான் இவை. Hiddenness is characteristic of any genuine work of God. தேவனுக்காக நிகழ்த்தப்படுகின்ற உண்மையான பணியினுடைய அடையாளம் மறைந்திருத்தலே. That's why the Bible says, ஆகையால் தான் வேதம் விளம்புகிறது, on the day of reckoning, நியாயத்தீர்ப்பு நாளிலே, on the day of rewarding, பிரதிபலன் கொடுக்கப்படுகிறதான அந்த நாளிலே, the first shall be last and the last shall be first. முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் காணப்படுவார்கள். Frontliners will be last and the backbenchers will come to the front. முன்வரிசையில் உள்ளவர்கள் பின்னதாகவும் பின்வரிசையில் இருந்தவர்கள் முன்னதாகவும் காணப்படுவார்கள். The day of judgment and the day of reckoning will be a day of pleasant surprise for many people and unpleasant surprise for many others. நியாயத்தீர்ப்பின் நாளானது நம்மிலே இருக்கின்ற அநேகருக்கு இன்ப அதிர்ச்சியையும் இன்னும் வேறு சிலருக்கு அதிர்ச்சியான துக்கத்தையும் தருகின்ற நாளாய் அமையும். Beware. ஜாக்கிரதையாயிருங்கள். Do God's work covering up yourself. உங்களை மூடி மறைத்து இறைப்பணி